நல்லதுன்னு நினைக்கிறோம். அவர் வர்றது நல்லது, அவ்வளோதான். கண்டிப்பாக பண்ணுவாப்பு, நல்லது பண்ணுவாப்பு. இருக்கவங்க எல்லாம் போகணும், யாருமே இருக்கக்கூடாது. ஊழல் ஆட்சி. ஆமாம், ஊழலே இருக்கக்கூடாது, நேர்மையாக போகணும், அதான் நல்லது. அவர் என்ன எம்ஜிஆரம்மா சொல்லுங்க. எம்ஜிஆர் அதுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா? காங்கிரஸில் இருந்தார், அதுக்கப்புறம் வந்தார். அவருடைய இது என்ன, இவர் சும்மா சினிமாவில் ஆக்ட் பண்ணி போட்டு நேராக வந்துட்டு அரசியல் வந்து எடுப்பட்டு நல்லா இருக்கும். அரசியலே ஒன்றும் கிடையாது, சும்மா சினிமா ஆக்டிங்னால நேராக வந்துட்டு எல்லா டைம்லையும் எல்லாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க, புரியுதா? அந்த மாதிரி தான். யாரும் சொல்கிறதுக்கு இல்லைம்மா, ஒன்றும் பெரிய இது ஒன்றும் கிடையாது. ஓட்டு வாங்கலாம் அவ்வளோதான். அவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவர் ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். எல்லா ஜனம் போட மாட்டாங்க. சான்ஸா கிடையாது. அவர் முதல்ல நல்ல டிசிஷன் எடுக்கணும். மதத்தில் அவர் எதில் இருக்கிறாருன்னே தெரியல. அவர் ஒரு நேரம் பைபிளை காமிக்கிறாரு, குரானை காமிக்கிறாரு, இது காமிக்கிறாரு, பைபிளை இது நம்ம என்னது நம்ம இந்து இது எல்லாம் காமிக்கிறாரு. ஆனால் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் திராவிடத்தை தான் எது பண்ணுறாரு. நீ வர்றது அவன் தான் ஏற்கனவே அது எதிர்ப்புலாம் தெரிஞ்சுன்னு தான் இருக்குது. நீ புதுசாக எதுனா செஞ்சால் பரவாயில்ல, எதுவுமே இல்லை. நீ அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா எதனா ஒன்று சொன்னோன்னு அப்புறமா வாழ்த்து சொல்கிற. ஆமாம், இவர் சும்மா அவர் என்னவோ நமக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறாரு. சினிமாலாம் விஜயகாந்த் வந்தார், முதல்ல எல்லாமே இருந்தார், கடைசியில் அவர் போன இடம் போயிடுச்சு. எப்படி அதெல்லாம் இவரும் அதே மாதிரி தான். சிவாஜி ஆரம்பித்தார், தீராஜர் ஆரம்பித்தார், எல்லாம் போயிட்டாங்க. இவர் மட்டும் என்ன, இவருக்கு ஃபேன் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறாரு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சொல்ல முடியாது. இப்போ அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்றதுக்கான தேவை இருக்கா? தமிழ்நாட்டுக்கு விஜய் மாதிரியான ஒரு நடிகர் அரசியலுக்கு வரணுன்ற தேவை ஏதாவது இருக்கா? நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு தலைவர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா த க்ரௌட் ஹீ கமாண்ட்ஸ், அதாவது அவர் எந்த மாதிரியான இளைஞர்களை வழி நடத்துறாருன்னு பாருங்க. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்ல ரசிகர்கள்லாம் போய் அந்த தியேட்டரை வேண்டலைஸ் பண்றாங்க. ஓகே, அது ஹி வாஸ் நாட் ஃபீலிங் பிட்டி அபவுட் இட். என்னன்னா அது அவர் என்கரேஜ் பண்றாரு. ஸோ இந்த மாதிரியான க்ரௌடை அவர் வழி நடத்துறாரு. இதே பிரச்சனையை தான் விஜயகாந்தும் பண்ணாரு. இப்போ அவர் அரசியல் அட்ரஸ் எல்லாம் போயிட்டாரு. என்னன்னா அப்படியே நடிகர்கள் ரசிகர் மன்றங்களை அப்படியே கட்சியா மாத்துறாங்க. ஒரு 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 நகர்மன்ற ஒரு நகரத்துல டாப் நாட்சா இருக்கிற ஒரு ரசிகன் என்ன பண்றான், அப்படியே எம்எல்ஏ கேண்டிடேட் ஆயிடுறான். அப்போ அவனுக்கு சொசைட்டி கூட கனெக்ஷன் இல்லைல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே ஏடிஎம்கே மற்ற கட்சிகள்லாம் இப்போ ரோட்ல விடுங்க, ஒரு அந்த ஏரியால யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா உடனே மாலையோட போய் அங்க நிப்பாங்க. நல்லதோ கெட்டதோ அவங்க மக்களோட இருக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளோ வருஷ காலமா தே ஆர் ஏபிள் டு சஸ்டெயின் இன் த பாலிடிக்ஸ். அண்ட் தென் நான் மோரோவர் பார்த்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே இட்ஸ் லைக் ஃபைன். ஓகே, அவங்க என்னதான் பண்ணாலும் நாட்டுக்கு எல்லாம் கொள்ளையடிச்சாலும் ஓரளவுக்கு நல்லா தான் நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் விஜய்க்குன்றது ஒரு சுயமான கொள்கைன்றதே கிடையாது. மோரோவர் ஐ சீன் திராவிடம்னா என்னன்றது அவருக்கு இன்னும் தெரியல, தமிழ் தேசியம்னா என்னன்றதும் தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் தமிழ்நாடுனா என்னது, தமிழ்நாடோட வரலாறு என்னது அப்படின்றத படிக்கணும். லைக் கேஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, இடஒதுக்கீடுகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு. தமிழ்நாடு அரசியல்ல சாதின்றது ஒரு பாதி, ஓகேங்களா? அதை தவிர்த்துட்டு நீங்க அரசியல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவற்ற அரசியல் தலைவர் வர்றது எப்படி இருக்கும்னா டம் ட்ரிவன் கேட்டில், ஒரு எப்படி சொல்ற டம் ட்ரிவன் கேட்டில், அந்த மாதிரி ஒரு ஊனமுற்றவன் ஒரு ஆட்டு மந்தையை வழி நடத்திட்டு போனா எப்படி இருக்கும், ஒரு குருடன் ஆட்டு மந்தையை வழி நடத்திட்டு போற மாதிரிதான் இருக்கும் அவருடைய வே ஆஃப் அப்ரோச்ன்றது. அவர் பேசுறதுலே அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச்லேயே நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்தது. அது இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் அ ஸ்பீச், இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, அது அப்படியே ஹி இஸ் ரீடிங் வெல், அவ்வளோ அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஐ திங்க் அவர் பின்னாடி நிறைய யங்ஸ்டர்ஸ் போறாங்க. அது அவர் நல்ல விதமா
வழி நடத்தினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோஃபார் நான் பார்த்த வரைக்கும் வந்து திராவிடம் இஸ் லைக் கைண்டா ஓகே, திராவிட கட்சிகள் வந்து கைண்டா ஓகே, ஒரு பாசிபிஸ்ட் நேச்சரோட இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுசான ஒரு இது வேணும். விஜய் வந்து அவே ஃப்ரம் த ரீச்சா இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க உங்க எம்எல்ஏ போய் பார்க்கணும்னா நீங்க அவங்க வீட்டுக்கு போனா பார்க்க முடியும். நீங்க அமைச்சர் துரைமுருகனை போய் பார்க்கணும்னா போய் பார்க்க முடியும். ஆனா நீங்க விஜய் பார்க்க முடியுமா? இல்ல, விஜய் விஜய் எப்படி முழு நேர அரசியலுக்கு வரலன்னு நீங்க சொல்றீங்க? விஜய் வந்து ஆக்சுவலா இன்னும் அரசியலுக்கே வரல என்ன கேட்டா, புரியுதுங்களா? ஏன்னா அவர் இன்னும் அவரோட கொள்கைகள் எதுவுமே சொல்லல. அவர் கொள்கை என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்னன்னு கேட்டா அவருக்கு தெரியாது. ஈழப்போர்ல திராவிடம் எப்படி தமிழர்களை வந்து 1.25 லட்சம் தமிழர்கள் வந்து எப்படி கொலை பண்ணுச்சு அது கேட்டா அவருக்கு தெரியாது. ஹீஸ் ஜஸ்ட் எப்படி சொல்ற ஃப்ரிஞ்ச் எலமெண்ட். இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு 2-3 எலெக்ஷன் தான். அதுக்கு அடுத்து they will be wiped out from the scenario of political scenario வந்து they will be wiped out. I am very sure you can record it. இதே மாதிரி we have seen examples. கொள்கை இல்லாத வர தலைவர் எப்படி சொல்றது, நம்ம கமல்ஹாசன் இருந்தாரு. வேர் இஸ் கமல் நவ்? விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறது வந்து தேவையே இல்லாத ஒன்று அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது வந்து விஜய் வந்து இன்னைக்குமே கொள்கை தெளிவு இல்லாமல் தான் வந்திருக்காரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று அப்படின்னு சொல்றாரு. இதுவே எந்த அளவுக்கு அவர் தெளிவாக இருக்காரு அப்படிங்கிறது தெரில. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுங்கிறதுல தான் ஃபர்ஸ்ட் வந்து சீமான் வந்து ஒரு விஷயத்தை எடுத்தார். என்ன அப்படின்னா, விஜய் வந்து என்னோட தம்பி, அவருக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்னு ஒன்று சீமான் வந்து இப்போ விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு விஜயா. இது வந்து தேவையே இல்லாத ஒன்று விஜய் இப்போதைக்கு அரசியலுக்கு வந்திருக்குதுங்கிறது. அதே மாதிரி உதயநிதி வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சராக ஓரளவு எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்க டிஎம்கே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஓரளவு எல்லாமே எல்லா இடத்துலையுமே அவங்களால என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுறாங்க, பண்ணாமல் இல்லை. அதே மாதிரி விஜய் வந்து இந்த மேடையில் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே அந்த சினி ஃபீல்டில் அவர் இருந்து வந்தாருங்கிறது மட்டும்தான் அவரோட தகுதியாக இப்போ இருந்தே அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு மேடையில் ஏறின உடனே அப்படியே சினிமாவில் எப்படிலாம் அவர் டைலாக் பேசுவாரோ அதே மாதிரி டைலாக் பேசினா மக்கள்லாம் கவர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியலில் எடுபடும் அப்படிங்கிறது தெரில. As far as Vijay concerned, is just an actor. He is a just an actor. அவரோட பொலிட்டிஷியனெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிகாஸ் he can dance, he can act, that's it. அது போக இந்த எலெக்ஷனில் ரிசல்ட்ஸில் தெரியும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபைட் பீப்புள் ஷுட் கம். இந்த ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ணாமலை, பிஜேபி, தி பெஸ்ட். இஸ் அ குவாலிஃபைட் நாட் ஓன்லி a politician, as a real human also. He knows in and out of the basic needs of the state, country, in and out. அவரோட நாட் ஓன்லி நாலேஜ் ஆஃப் என்டையர் வேர்ல்டு என்ன நடக்குதுன்னு தெரியும். இதே நீங்கள் யூ ஆஸ்க் எனி பர்சன், இப்போ விஜய்னு சொன்னீங்களே, அவர்கிட்ட இருக்கிற 1% நாலேஜ் கூட விஜய்க்குலாம் இருக்காது. அதனால தான் சொன்னேன், இட்ஸ் ஜஸ்ட் ஆக்டர். அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஆக்டர்ன்ற கிரேஸை வச்சுட்டு ஈ கேன் புல் த பீப்புள் கரண்ட்லி. அது லாங் ரனுக்கு 100% அது சான்ஸே இல்லை. If you take Mr. Annamalai, is not only politician, qualified nu edhu vachu sonnanaka, is a first engineer graduate basically. Second, he is from IIM. I think he should be IIM Nagpur is body called UP. What is that? From UP, IIM pannavar. After that, he has completed his IPS. ஸோ இந்த மாதிரி ஒரு what you call passionate people and highly qualified person தான் நம்ம should come for our state, I believe. Rest people you're talking about this Dravidians and all, we have seen எல்லாமே என்ன நடக்குதுன்னு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னாக்க ஒன் அண்ட் ஒன்லி அண்ணாமலை இஸ் அ குவாலிஃபைட் பர்சன் தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ணாமலை சார் தான் சிஎம்மா வரணும். அவர் தான் மோஸ்ட் குவாலிஃபைட். அவருக்கு எல்லாம் தகுதியும் இருக்கு. அவர் கரெக்டா மக்களை வழி நடத்துவாரு, நல்லது செய்வார். இது என்னோட நம்பிக்கை. உதயநிதி ஸ்டாலின் அண்ட் விஜய் எடுத்துக்கிட்டோம்னா, விஜய் சார் எடுத்துக்கிட்டா அவர் வந்து ஒரு ஆக்டர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மக்களா கடந்து எல்லாம் எதுவும் செய்வாருன்னு என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இது தனிப்பட்ட கருத்து எனக்கு. அண்ட் உதயநிதி சார் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்றது இப்போ எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே அது ஒரு அளவுக்கு தெரியும். பட் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா என்னோட சப்போர்ட் எப்பவுமே அண்ணாமலை சார் தான். அவர் அரசியல் கட்சிக்கு வந்திருக்கிறாரு.
எல்லாத்தையும் அவரோட வருமானம் சம்பளம் அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கிறாரு. அவர் ரன் பண்ணுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் எனக்கு தெரிஞ்சு சிஎம்மும் வருவாரோ இல்லையோ தெரில. ஆனால் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎம்மும் வரவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக வருவார். வருங்கால சிஎம் வந்து விஜய், உதயநிதி ஸ்டாலின் ஆமா. நெக்ஸ்ட் சொல்றாங்க. பிளஸ் அண்ணாமலை. இவங்க யாரு பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும். விஜய் தான் வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? யார் நல்லா நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பேருமே நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் விஜய் வந்து எல்லாரை விடவும் கொஞ்சம் நல்லா இருப்பார். தமிழ் மேலே கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு இருக்குது. தமிழ்நாட்டை கொஞ்சம் அக்கறையாக நடத்துவார். அவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு தமிழ் மக்களுக்காக அரசியலில் இறங்கி வராருங்கும்போது காசு மேலெலாம் ஒரு ஆசை இருக்காது. ஊழல்லாம் அதிகமாக இருக்காமல் நல்ல ஒரு அரசாங்கமாக அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவங்க வந்தா நல்லா தான் இருக்கும். விஜய் அண்ணா வந்தா செய்வாருன்னு எதிர்பார்க்குறீங்க? செய்வாங்க அவங்க. மாற்றம் தேவைதான். இங்கே வந்து எப்படி சொல்கிறோம், நம்ம பெரியவங்க எல்லாருமே மாறாத வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது. அடுத்த தலைமுறைக்கு நல்லது பண்ணுறன்னு நோக்கத்தில் அவர் வந்திருக்காரு. அது இப்போ பண்ணிட்டு தான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யங்ஸ்டர்லாம் பிடிச்சிட்டு வராரு. மற்றபடி பெரியவங்களுக்கும் இப்போ நிறைய பேர் லைக் பண்ணுறாங்களா அவரை அதிகமாகவே. சிஎம் வந்தா நல்லா இருக்குமா? சாரி, சிஎம்மா வந்தா நல்லா இருக்குமா? உண்மையாக நல்லா இருக்கும். எல்லாம் எங்கள் வீட்டிலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே தான். ஆனால் இப்போ எல்லாருமே டிவிகே தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் ஸ்பீச்சுக்கு குழந்தை சிரிக்குது பாரு. ஓகே ஓகே. விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்குது உண்மையான நல்ல விஷயம். கிட்டத்தட்ட ஒரு சினிமாவில் ஒரு மோஸ்ட் வாண்டட் ஹீரோவாக இருந்துட்டு இந்த மாதிரி அரசியல் டிசிஷன் எடுக்கிறது உண்மையாலுமே பாராட்டத்தக்க விஷயம். அதனால தான் மக்கள் எல்லாரும் அவரை வந்து கீப்பாக வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ நானுமே கூட அவர் என்ன பண்ணுவார், அரசியலில் எப்படி தாக்கு பிடிப்பாருன்றதை ரொம்ப அவளை எதிர்பார்க்குறேன். இங்கே என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 50 வருஷமாக இருக்கிற திராவிட கட்சிகள் கூட தாக்கு பிடிக்கணும். விஜயகாந்த் அப்படி தான் பண்ணார். ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா பண்ணார். ஆனால் அவருடைய ஹெல்த் கண்டிஷனால் அவரால் தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் விஜய் வந்து கண்டிப்பாக பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் அவர் வந்து கொஞ்சம் சின்ன வயசுலேயே வந்திருக்காரு அரசியலுக்கு. அதனால் மக்கள்கிட்ட செல்வாக்கும் இருக்குது. அவர் தாக்கு பிடிக்கணும். அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா திராவிட கட்சிகள் கடந்த 50 ஆண்டுகளாக ஆட்சி பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு புதுமுகம் தேவைப்படுது. ஆனால் விஜய்கிட்ட நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் இன்னும் மக்கள் கூட இணையணும். ஸோ அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக அரசியல் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு ஐயம் மக்கள்கிட்ட இருக்குது. அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு அவர் வந்து மக்கள்கிட்ட கலந்துட்டாருன்னா, இந்த சின்ன பிரச்சனைக்கு, வெள்ளம் பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் ஈடுபட்டு இன்னும் 1 வருஷம் தாங்க இருக்குது 26க்கு. அதுக்குள்ளே நிறைய போராட்டம் பண்ணி அவர் வந்து மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கணும். இப்போ விஜயகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய களத்தில் இறங்கி போராடினார். நிறைய இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணார். மக்களோடு மக்களாக இணைஞ்சு செஞ்சார். அந்த மாதிரி விஜய் வந்து விஜயகாந்த் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாலே போதும். புதுசாக ஒன்றும் தேவையில்லை. விஜயகாந்த் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி விஜய் வந்து மக்கள்கிட்ட கிராமங்களில் போய் பேசணும். நிறைய போராட்டங்கள் கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட நம்பி 1 இயர் தாங்க இருக்குது. அதுக்குள்ளே பண்ணார்னா கண்டிப்பாக 2026 ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுன்ற நம்புகிறேன். எனக்கு வந்து உதயநிதி மேலே பெரிய அளவு கான்ஃபிடென்ட் இல்லை. அவர் இன்னுமே வந்து அவருக்கு பின்னாலே வந்து வாரிசுன்ற ஒரு பிம்பம் இருக்குது. அதை கடந்து வரணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். செகண்ட் திங் வந்து அண்ணாமலை வரணும்னு நான் நினைக்கிறேன். நாலேஜபிள் பர்சன் தான், வரணும். பட் இருக்கிற தமிழ்நாடு பற்றி உங்களுக்கே தெரியும், பிஜேபிக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு. ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு குவாலிஃபைடு பர்சன் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு அந்த அளவுக்கு கிடைக்குமான்றது டவுட்டு. நல்ல ஒரு எதிர்க்கட்சியாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதாவது விஜய்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் இந்த 1 இயர் எப்படி பயன்படுத்துகிறாருன்ற பொறுத்து தான் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு அவர் இன்னும் மக்கள் பிரச்சனையில் பெருசாக இன்வால்வ் ஆகலை. அவர் வாரிசை வச்சு தான் அவர் வந்திருக்காரு. அவர் கிடைச்ச பதவி எல்லாமே வாரிசு அடிப்படையில் கிடைச்சிருக்கு. அதனால் வந்து இந்த 1 இயர் யார் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை வச்சு தாங்க முடிவு பண்ணணும், அண்ணாமலையா உதயநிதியா விஜயான்றது. விஜய் அரசியலுக்கு வந்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நல்லா வரலாம். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். எல்லா பேரும் வரலாம் மேடம். ஆக்சுவலாக விஜய் சார் வந்தாருன்னா இன்னும் அரசியல் வேறு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இது பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆக்சுவலாக எல்லோரும் ஒரு சேஞ்சஸ்க்காக எதிர்பார்க்குறாங்க. நாட் ஃபார் யங்கர் ஜென்ரேஷன் ஆல்சோ.
நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து தேர்டு ஒரு இது பார்ட்டி வரணும், தேர்டாக மீன்ஸ் ஒரு தனியாக ஒரு இது வேணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து அரசியலில் வந்து இப்போ வந்து இது 1 and 2 மட்டும் தான் ஓடிட்டு இருக்குது. இவங்க இல்லைன்னா அவங்க அந்த ஆப்ஷன் தான் ஓடிட்டு இருக்கு, வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ தேர்ட் ஃப்ரண்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வரணும். இது வந்து அரசியல் மாற்றத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். அரசியலில் வந்து இவர் வந்து இவர் கொள்கையை மட்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது. விமர்சனங்கள் நிறைய வரும், இவரை வந்து நிறையா பிரச்சனைகளுக்கு உட்படுவார். அரசியலுடைய மிரட்டுதலும் இருக்கும், ஆளுங்கட்சியும் சரி, ஆளுங்கட்சியோட மிரட்டல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவர் ஓப்பன் டாக் கொடுத்துட்டாரு. ஸோ இதை தாண்டி வரணும்னா இவர் இந்த கொள்கையை விட்டு கொடுக்கூடாது. மற்ற அரசியல் இப்போது கமலஹாசன் பண்ண மாதிரி இவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு கொள்கையோடு வந்தார் அவர். அப்புறம் அவர் என்ன பண்ணார், அந்த கொள்கையை விட்டுட்டார். ஏதோ ஒரு கட்சியில் போய் அவர் போய் ஜாயின் பண்ணிடக்கூடாது. இவர் கூட வந்து யாராவது ஜாயின் பண்ணால் கூட பரவாயில்ல, பட் ஏடிஎம்கேவுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு இவர் நினைச்சாருன்னா அவங்களுடைய இது வந்து இவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ண நல்லாயிருக்கும். பட் இவருடைய கொள்கையை மட்டும் கடைசி வரைக்கும் விட்டுறக்கூடாது. மிரட்டுவாங்க, நிறைய பிரச்சனை இருக்கும். இவருக்கு மிரட்டதுக்கு ஒரு பெரிய ஒரு பேஸான சப்போர்ட் யாராக இருக்கணும். சினி ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் சினி ஃபீல்ட்லேருந்து அரசியல் வரும்போது எம்ஜிஆர் வந்திருக்காரு, எம்ஜிஆர் வந்து சாதிச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணணும், மக்களுக்கு இறங்கி பணியாற்றணும். இவருடைய தொண்டர்கள் மீன்ஸ் நற்பணி மன்றங்களாக, ரசிகர் மன்றங்களாக, நற்பணி மன்றங்களாக மாற்றி இவர் மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கிட்டாருன்னா, இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா மக்கள் மனதில் கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது அவருக்கு. கண்டிப்பாக வருவார். ஏன்னா கண்டிப்பாக இந்த தேர்டு இது வந்து கண்டிப்பாக 26 வந்து கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். மன்னர் ஆட்சி வரக்கூடாது. மன்னர் ஆட்சினா ஒரு பரம்பரை வந்து இந்த அரசியல் ஆளக்கூடாது. இவங்களுடைய பிள்ளை, இவங்களுடைய பேரன், இவங்களோட பேத்தி, இது வந்து அரசியல் கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து இது வந்து பாலிடிக்ஸே கிடையாது, இது டெமோக்ரஸியே கிடையாது. மக்கள் வந்து ஓட்டு போட்டு இவங்களுடைய சுயநலத்துக்காக இவங்களோட தம்பி, இவங்களோட மகனையோ இவங்களோட பேத்தியோ செலக்ட் பண்ணது வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. மக்கள் வந்து சில ஆல்டர்னேட்டிவாக எனக்கு வேறு சான்ஸ் இல்லைன்னு கொடுத்தாங்க. அந்த ஆப்ஷனும் இப்போ சரியாக வரல. இப்போ எல்லா விலைவாசியும் ஏந்திருக்கு, எல்லாமே அதிகமாக இருக்குது. மக்களுக்கு எந்தமே சாமானிய மக்கள் வந்து கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. இது மிடில் கிளாஸ் எல்லாமே சஃபர் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்க என்ன தான் இது பண்ணாலும் விஜய் வந்து கண்டிப்பாக தனி கொள்கையோட தனித்தனமாக இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து உதயநிதிக்கும் போட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் வந்து இது உதயநிதி வந்தது யாருக்குமே திருப்தி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிருப்தி தான். சிஎம் ஆவாரான்னு தெரியல, பட் வந்தால் நல்லது பண்ணுவாருன்னு தோணுது. மேபி அவர் சிஎம் ஆவாரா இல்லையான்னு தெரியல, பட் ஒரு 3rd பிளேஸ் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. இளைஞர்களோட ஓட்டு விழுவதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் 1 year இருக்குது. ஸோ இந்த 1 yearல வந்து அவர் பண்ணுறதை பொறுத்து வின் பண்ண கூட சான்ஸ் இருக்குது. என்னோட ஒப்பீனியன் படி நல்லது பண்ணுவார்னு தான் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு அவரோட கெரியரோட அந்த உச்சத்தை உதறிட்டு வந்து அவர் வந்திருக்காரு. ஸோ டெஃபினட்டாக அவர் நல்லது பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு யங்ஸ்டராக எனக்கு என்னோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். ஸோ தேங்க்யூ. இப்போ விஜய் சார் வராரு இல்லையா, இப்போ ஸ்டார்டிங் தனியாக வர முடியாது. இப்போ அவர் டார்கெட் 1 அன்னை திருமாவளவன் கூட கூட்டணி இருக்கணும். அப்புறம் கேப்டன் கிச்சு 3 இருந்தால் ஓரளவுக்கு வாய்ப்பு. இல்லைன்னா ஏடிஎம்கே கூட கூட்டணி போனால் அவர் கண்டிப்பாக துணை முதல்வர் ஆகிடுவார். சிஎம் வந்து அவங்க ஏடிஎம்கே எடுத்துவாங்க, இது ஆகிடுவாங்க. இது இல்லாத பட்சத்தில் அவர் 3வது இடத்துல தான் வருவார். ஃபஸ்ட்டு டிஎம்கே தான் வர அடுத்தது. ஏடிஎம் கூட கூட்டணி போனால் இவருக்கு துணை முதல்வர் தருவாங்க, அவங்க சிஎம் எடுப்பாங்க. இல்லை இவர் தனித்து வந்தார்னா ஒன்று திருமாவளவனோட கூட்டணி, கேப்டனோட கூட்டணி. அப்போ வந்து அப்படி இருந்தால் கூட வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. இல்லைங்க, நாங்கள் வந்து பரம்பரையாகவே வந்து ஏடிஎம்கே தான். விஜய் வந்திருக்காரு, அவரோட அரசியல் வரதுக்கு வாழ்த்துக்கள். நான் வந்து ஏடிஎம்கே ஐடிவிங்கில் இருக்கிறேன். அதனால் வந்து ஏடிஎம்கே கொள்கை என்னென்னா, நாங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் செய்யணுன்றதான் எங்களுடைய கொள்கை. அதனால் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. விஜயும் மற்ற மாதிரி இப்போ வந்து அரசியல் லேட்டஸ்ட்டாக என்ட்ரு ஆகிருக்காரு. டோட்டல் வந்து சிஸ்டமே மாறணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 ஒரு பிரதான கட்சின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்குது, அதுக்கடுத்து வந்து ஏடிஎம்கே இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ் வந்து அதிகம் வந்தால் தான் வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ண முடியும். கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பாரு. ஒரு யங்கர் ஜென்ரேஷன் பீப்புளெலாம் வந்து அவரோட இருக்கிறாங்க. ஸோ நான் பேசின வரைக்கும் அவங்க எல்லோரும் வந்து விஜய் வந்து சிஎம் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் விட்டுட்டு இன்றைக்கி வந்து அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒரு பொலிட்டீஷியனு, ஒரு ஹைலி மெச்சூர்டு எஜுகேட்டடு. அதனால் வந்து ஐ ப்ரிஃபர் அண்ணாமலை. இல்லை, வரும்போது எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க, போக போக அப்புறம் எல்லாருமே அரசியல்வாதியாக தான் ஆயிடுறாங்க. அதுதான் பயம். வரும்போது ஸ்டார்டிங்கில் எல்லாரும் நல்லா தான் வர்றாங்க,
நாள் ஆக ஆக அரசியல்வாதியாகவே ஆயிடுறாங்க. விஜயகாந்த் தான் அப்படி தான் வந்தாப்புல, அப்புறம் கூட்டு சேர்ந்துட்டாப்புல. அது மாதிரி ஆயிடும்ல. அதனால தான் எல்லாம் நல்ல எண்ணத்துல தான் வராங்க. அது அப்புறம் எப்படி நம்ப முடியல. அந்த பயம்தான் மக்கள் எல்லாருக்குமே, அந்த பயம்தான். விஜய் வந்தாருன்னா, சிஎம் வந்திருந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் அடிக்டர்லாம் வந்துட்டு குறைக்கலாம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியாது, எல்லாரும் அம்மா மாதிரி ஆக முடியாது. அவங்கெல்லாம் வந்து ஒரு பாரம்பரியமாக கட்சியில் இருந்து கொண்டு நிறைய போராட்டங்களை சந்திச்சு அதுக்கு பிறகு வந்தாங்க. இவர் எடுத்தோன்னே வர்றதுங்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. விழுப்புரம் எல்லா சைடில் மழை வந்தது இல்லை, அங்கே போய் மக்கள்கிட்ட போய் ஒன்றும் இதை பண்ணல, தொண்டு இதாக பண்ணல. சரி, நீ அங்கே போனோமா, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிய பார்க்கணுமா பார்க்க வேணாவா? அது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அங்கே என்ன நடந்து, எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சாங்க மக்கள், அதை போய் பார்க்கணுமா வேணாவா? அதை மட்டும் பார்க்க மாட்டேன். அங்கே வர வச்சாரு, அவர் வீட்டில் இருந்துட்டு அப்புறம் நான் அவர் வீட்டிலே இருப்பார், ஓட்டு போடுவாங்களா? அவர் வீட்டிலே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், ஓட்டு போடுவாங்களா மக்கள்? ஏன்னா அது அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி அவன் தான் ஓட்டு போடுவான். அவனுக்கு இன்னும் வயசே வரல, ஓட்டு போட்ட வயசு. அவன் தான் ஓட்டு போடுவான். ஆமாட்டாருங்க. நான் பாமக சப்போர்ட் பண்ணுவேன். இது அன்புமணி சப்போர்ட் பண்ணுவேன். விஜய் வர்றதுக்கு விஜயோட தாட்ஸ் எல்லாம் நல்ல தாட்ஸ் இருக்குது. பட் இட் வில் டேக் சம் டைம் ஃபார் ஹிம் டு பிக்கப் எல்லாமே. ஏன்னா ஆலா பேசலன்னு இட் வில் நாட் ஹேப்பன். புரியுதா? ஆலா பேசலன்னு இட் வில் நாட் ஹேப்பன். இட் வில் டேக் சம் டைம் ஃபார் ஹிம் டு கம் அப். பட் he is what he is taking the step is good for the Tamil Nadu people also. He is thinking welfare facility, all these things for the Tamil Nadu people only. But all the people will not support him instantly. That Vijay young age people will support him. And the old people, everything is still they have got that bond with the Dravidian parties and all. They will support the other side also. But the younger generation in the years to come will support Vijay. So many people are coming to politics, but what they can do for society is very doubtful, because most of the politicians are taking care of themselves only. It's unfortunate that yesterday there was a debate on constitution, but constitution is interpreted in their own ways for their benefits. It's unfortunate, but hope that India will progress. And last 10 years we are having a tremendous progress. I hope that this progress will continue, and all politicians should do something for the people, because government is for the people, by the people, for the people. Thank you.